ஓ! இறைவா! மாலை நேர இறைவா! வணக்கம். எங்கள் தலைவா! வணக்கம். என் செல்வங்களே! உங்களுக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், ஒருவன் தன் வீராப்பை, தன் திறமையை காட்ட வேண்டுமே என்றால், ஒரு உயிரை காப்பதிலே தான் தன் திறமையை காட்ட வேண்டும். பல உயிர்களை, ஏன் ஒரே ஒரு உயிராக இருந்தாலும் சரி, அதை காப்பாற்றுவதில் தான் நமது திறமையை காட்ட வேண்டும். அதுக்காக டாக்டராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எந்த வகையிலாவது சரி, ஒருவனுக்கு ஒரு உயிர் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனை நல்ல விதமாக வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும். அவன்தான் ஒரு வீரன். சாகடிப்பது வேறு எளிதான விஷயம். யாரை வேண்டுமானாலும் சாவடிக்கலாம். பாருங்கள், ஒரு கொசு இருக்கிறது, உயிருள்ள கொசு. அது அப்படி அடிச்சுட்டாங்க, செத்து போயிடும். அது எல்லாராலையும் செய்யக்கூடிய காரியம். அதே சமயத்தில் அந்த கொசுவோ அல்ல மற்ற உயிரினங்களோ அதுங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு அதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் என்ற நிலையை நாம் உருவாக்கக்கூடாது. அந்த நிலையில் இருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். பாருங்க, நாட்டு தலைவர்கள், பல நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய வீராப்புகளை மற்றவர்களை அழிப்பதிலே காட்டுகிறார்கள். அது கொசு அடிக்கிற அவனுக்கு சமம். அவர்கள் எதுக்கு சமம் என்றால், ஒரு கொசுவை அடிப்பதற்கு சமமானவர்கள் அவர்கள். ஒரு நாட்டில் உள்ள மற்ற நாட்டில் உள்ள மக்களை காக்க வேண்டும். அவர் உயிர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு உணவு கிடைக்க வழி செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் ஏவுகணை அடித்து விட்டேன், இப்பேற்பட்ட ஏவுகணை அடித்து விட்டேன், 2000 கிலோமீட்டர்களில் போய் அந்த பக்கத்தில் இருக்கிற தாக்க கூடியவன் நான் என்று சொல்லிட்டு, இதில் இன்னும் பெருமை, இன்னும் புத்திசாலித்தனமான பெருமை. அது என்ன புத்திசாலித்தனமான பெருமை இல்லை, 4000 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கிறவங்களை என்னால் இங்கிருந்து போய் அழிக்க முடியும், சாவடிக்க முடியும் என்று சொல்லுவது ஒரு வீரனுக்கு, ஒரு பெரிய நாட்டு தலைவனுக்கு அர்த்தம் இல்லை. நான் 1000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கும் ஒரு வீரை நான் காப்பாற்றினேன். 2000 மைல்கள் அண்ணாண்டே இருக்கும் ஒரு உயிரை இங்கிருந்து நான் அவனை காப்பாற்றினேன். 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நான் காப்பாற்றினேன் சொல்லிட்டா மீச மேலே கையை வச்சா அவனை நம்ம தாரீஃப் பண்ணலாம். இந்த மாதிரி வார் என்ற பேரில் மற்றவர்களையும் மற்ற உயிரினங்களையும் அழைத்து கொண்டு இருப்பவன் ஒரு வீரனுக்கு அழகு இல்லை. ஆம் செல்வங்களே, நான் உணர்ச்சி வசப்பட்டு தான் சொல்லுகிறேன். யார் ஒருவன் ஒரு உயிரை ஒருவன் காப்பாற்றுகிறானோ அவனை தெய்வம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரி அவனை அடிச்சிட்டேன், இவனை அடிச்சிட்டேன், ஒரு ஏவுகணை அனுப்பி அங்கேருந்த வீடுகளை அழைச்சிட்டு அங்கே இருக்க ஜனங்களை அழைச்சிட்டேன்னாக்கா ஏவுகணை நீ இல்லை, மற்ற யாருன்னா கூட போயிட்டு அந்த இடத்துல அழிக்கலாம். ஆனால் அதே ஏவுகணைகளை அனுப்பி அங்கே இருப்பவர்களை நான் காப்பாற்றினேன் என்று சொன்னால் அவன் மனிதன், அவன் ஒரு பெரிய நாட்டு தலைவன். அவனை வணங்கலாம், அவனுக்கு மரியாதை கொடுக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சொல்லிவிட்டு, ஒரு வேளை நல்ல பிரச்சனைக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொன்னாலும் அங்கே உயிர் சேதம் ஏற்படக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக உழைக்கவும் வேண்டும்,
அங்கு இருப்பவர்களை இவர்கள் காப்பாற்றவும் வேண்டும். அதுதான் ஒரு நாட்டு தலைவனுக்கு அர்த்தம். ஓகே, சொல்லுங்களே. நான் சொல்லும் கருத்தை நான் என்ன சொல்கிறேன் என்று நீங்களும் சரி, அதை கேட்கும் அந்த பெரிய அந்த நாட்டு தலைவர்களும், யார் வீர மற்றவங்களை சாவடிக்கிறதில் வீரத்தை காட்டுறாங்களே அவங்களுக்கும் சரி, என்ன சொல்கிறேனாக்கா, ஒரு உயிரை காப்பாற்றுவது தான் ஒரு தலைவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு திறமைசாலிக்கும் அர்த்தம். ஒரு உயிரை சாவாடிக்காதுனாக்கா இங்கே தான் இருக்கிற கொசுங்களெல்லாம் கொசு வந்து அடிச்சு வச்சிடலாம். அப்படி சாவடிப்பது ஒரு வீரனுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு இரக்கமுள்ள மனிதனுக்கு அர்த்தம் இல்லை. இங்கே கூட நம்மை சுற்றி கொசுக்கள் வந்து நம்மை கடிக்க வருகிறதா? அவர்கள் விஷம் வந்து போட்டு சாவடிப்பதை விட நம்மை சுற்றி நம்ம ஒரு நெட்டு கொசு வலை போட்டுக்கொண்டு அதுக்கு அவங்க கட்டத்தை நம்ம தற்காத்து கொள்ளலாம். ஓகே, சொல்லுங்களே. என்னுடைய பேச்சின் உரையின் சாராம்சத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதே மாதிரி அந்த நாட்டு தலைவர் இந்த மாதிரி வீராப்பு காட்டுங்கிறதெல்லாம் யோசித்து ஒரு நல்ல பேச்சுவார்த்தை மூலியமாக பிரச்சனை தீர்க்க பார்க்கட்டும். சரி செல்வங்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.